எல்லாரும் இங்கதான் பாவத்தை கழுவுவாங்க. ஆனா நான் இங்கதான் பாவங்களை செஞ்சேன். யூபி கவர்மெண்ட்ல கூட என்னோட செல்வாக்கு உயர்ந்துச்சு. 20 வருஷமா இந்த வாரணாசில பனாரஸ் பட்டு புடவை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் மிட் நைட் ஒருத்தன் என்கிட்ட வந்து 3 கோடி ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் துணி வேணும் அப்படின்னு கேட்டான். அவனுடைய பேச்சு என்ன அப்ப சந்தேகப்பட வைக்கல. ஏன்னா பிசினஸ் பத்தி பேசினான், நிறைய பேசினான், எக்ஸ்போர்ட் பண்ண நிறைய ஹெல்ப் பண்றேன்னா. நானும் சம்மதிச்சேன். 50 லட்ச ரூபா கேஷ் எடுத்து என் முன்னால வச்சான். நான் முழுசா நம்பிட்டேன் மாஜி. துணி கண்டெய்னர்ல ஏறின உடனே மிச்ச பணம்னு சொன்னான். துணி கண்டெய்னர்ல ஏறிட்டு இருக்கும்போது என்னை ஃபுல்லா குடிக்க வச்சான். மிட் நைட் பணம் இல்ல செக்குன்னு சொன்னான். நான் சம்மதிக்கல. ஏன்னா அவ்வளோ துணியும் நான் சின்ன சின்ன வியாபாரிகள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணது. அந்த பணத்துக்கு நான் 1000 பேருக்கு பதில் சொல்லி ஆகணும். பணத்தை கேட்டேன். ஆளை வச்சு மிரட்டினான். போலீஸுக்கிட்ட போனேன். அப்பதான் தெரிஞ்சது அவன் பூரி பாபோட ஆளு. ஒருத்தனை கொன்னுட்டோம், ஒருத்தனை விரல வெட்டி அனுப்பிட்டோம். பூரி பாபுவுக்கு தெரியணுங்கிறதுக்காக. என்ன ஆச்சு? நான் பாத்துக்கிறேன். பார் கவுன்சில் பிரசிடென்ட்ட பேசிட்டேன். ஜட்ஜி நம்மால்தான். பேசுறதில்ல, செய்யணும். வாதாட 1000 வக்கீல் இருந்தாலும் தீர்ப்பு எழுதுற ஜட்ஜ் நம்ம ஆளா இருக்கணும். போலீஸ், கோர்ட் எல்லா இடத்துலயும் என்னோட ஆதிக்கம் பரவுச்சு. காரணம் என்னோட பலம். சரவணா, எப்படி இருக்குங்க ஜி? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. 2 மாசம் உங்களுக்கு என்னால எதுவுமே பண்ண முடியல. வருஷத்துக்கு 10 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் பண்றீங்க. மாஜியோட பங்கு 10 லட்சம்ங்கிறீங்க. இனிமே அப்படி கிடையாது. 50 லட்சம் வேணும். இதை நான் சொல்லல, மாஜியே சொன்னேன். பூரி பாபுவும் பணம் கேட்கறானே, பணத்துக்கு நான் எங்க போவேன்? உனக்கு மாஜி வேணுமா, பூரி பாபு வேணுமா? மாஜி, எனக்கு மாஜி தான் வேணும். மாஜி தான் வேணும்னு சொல்றேன்ல. பூரி பாபு பத்தி நீ கவலைப்படாத. அவனோட பெரிய ஆள் இல்ல. அவனை நாங்க பாத்துக்கிறோம். பணம் கொடு. இப்போ என்கிட்ட பணம் இல்லையே. சொல்லு.
தீனா, அவன் போய் சொல்றான். நேத்து ராத்திரி நான் அவன் கூட தான் இருந்தேன். அவன் உட்கார்ந்துக்கிற பெட்டு கடையில பாரு. அப்ப இது பிசினஸ் கேஷ், டெய்லி கலெக்ஷன், ரொட்டேஷனுக்காக வச்சிருக்கேன். என்னாச்சு? 10 வருஷம் கூட இருந்தவன் அவன் சாவு நமக்கு இழப்பாயிடக்கூடாது. நம்ம ஆளு ஒருத்த செத்தா நம்ம மேல இருக்கிற பயம் மத்தவங்களுக்கு போயிடும். ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலாம்? அவன் பெரிய ஆளு. அவன் பனாரஸ் பட்டு தொழிற்சங்க தலைவன். அவனுக்கு அரசியல் சப்போர்ட் இருக்கு. வியாபாரிகள்ட்ட நல்ல செல்வாக்கு இருக்கு. சாமி பையா, அவன் பெரிய ஆளு, கரெக்டா குறி வைக்கணும்.